Example 6.14 ஓட சொல்யூஷனை பார்ப்போம். Find the equation of the straight line passing through -1, 1. ஸோ ஒரு கிராஃப் போட்டுக்கலாம். அதில் -1, 1 மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து -1, இது 1. இந்த பாயிண்ட் வழியாக போகிற ஒரு லைனை ட்ரா பண்ணிக்கிடுவோம். இந்த லைன் இங்கே ஒரு நம்பரில் கட் பண்ணும், இங்கே ஒரு நம்பரில் கட் பண்ணும். அந்த ரெண்டு நம்பருமே ஈக்குவல் தான். ஆனால் இங்கே இருக்க நம்பர் பாசிட்டிவ் நம்பர், ஒய் ஆக்சிஸில் இருக்க நம்பர் பாசிட்டிவ் நம்பர், இது நெகட்டிவ் நம்பர். இப்போ இது வந்து 2 நமக்கு கிடைக்கும், நமக்கு இது வந்து -2 கிடைக்கும். ஸோ இதை வச்சு தான் சம்ஸில் செய்ய போகிறோம். ஜென்ரல் ஃபார்மில் வந்து x/a ப்ளஸ் y/b = 1. இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன். இதான் லாஸ்ட்டில் எழுதி முடிக்க போகிறோம். அந்த சம்மில் என்ன கொடுத்துட்டாங்கன்னா, இன்டர்செப்ட் எப்படி இருக்குமா, ஈக்குவல் இன்டர்செப்டாக இருக்கும்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஏன்னு இருந்தால் இன்னொன்று ஏ தான், பி கிடையாது, ஏன்னு எழுதிக்கலாம். பட் ஆப்போசிட் சைன் கொடுத்துருக்காங்க. ஆப்போசிட் சைனாக -a இந்த இடத்துல போடணும். நான் அந்த மைனஸ் இங்கே போட்டுடுறேன், = 1. ஸோ இனிமேல் இதுதான் நம்மளோட ஆன்சர். இந்த ரெண்டாவது லைன் ஏவை கண்டுபிடிச்சா சம் முடிஞ்சிடும். க்ளூ அவங்களே கொடுத்துட்டாங்க, -1, 1 வழியாக பாஸ் பண்ணணும். அப்போ எக்ஸ் வேல்யூ -1, ஒய் வேல்யூ 1 பை ஏ, இங்கே ஒரு -/ஏன்னு இருக்குது, = 1. இந்த ஏவை வந்து டோட்டலாக பையில் போட்டுருவோம். அப்போ -1 - 1 பை ஏ = 1. இதோட ஆன்சர் -2/a = 1. இப்போ -2 = a. அப்போ ஏ வேல்யூ கிடச்சிருச்சு. நான் இப்போ இந்த லைன் தான் ஆன்சர்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த லைன் எழுதுகிறேன். ஈக்குவேஷன் நம்பர் 1 இம்ப்ளைஸ் x/a வேல்யூ -2, அடுத்து -y/a வேல்யூ -2 = 1. ஸோ இந்த சம்மில் எல்லா நம்பரையும் நீங்கள் -2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -2 இருக்காது, இங்கே வெறும் x இருக்கும். இங்கே -2 இருக்காது, -y இருக்கும். ஈக்குவேஷனோட ரைட் சைடில் ஒரு -2 வந்துடும். -2 × 1 -2. இதுதான் அந்த சம்மோட ஆன்சர்.